Blossom Petals Channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க பால் இல்லைன்னா நம்ம தண்ணி கொடுக்குற ஃபீடிங் பாட்டில் நம்ம எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதுல எல்லாருமே ஃபீடிங் பாட்டில்ஸ் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறோம், சில்வர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணால் அதனால் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, இந்த ஃபீடிங் பாட்டில்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு அடுத்து அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்து வேறு எதுனாச்சும் அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், அப்படி ஒரு மாற்று வழி அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த டிப்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குழந்தைங்க வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் உங்கள் குழந்தைங்க ஃபீடிங் அந்த பாட்டிலில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஃபஸ்ட்டு கிடையாது. பிபிஏ ஃப்ரீ அந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. சிலிக்கான் வந்து அந்த நிப்பிள் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் கோட்டட் அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து இவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்கோம், நல்ல பிளாஸ்டிக் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நல்ல பிளாஸ்டிக் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. பிளாஸ்டிக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மோசமான பிளாஸ்டிக்கு, கொஞ்சம் மோசமான பிளாஸ்டிக்கு, ரொம்ப மோசமான பிளாஸ்டிக். இதுதான் ஒரு இது. என்ன இப்படி பயங்காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. நீங்கள் எங்கே கூகுளில் போய் எப்படி சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். குட் குவாலிட்டி பிளாஸ்டிக் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். 500 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கினாலும் அந்த பிளாஸ்டிக் வந்து அப்படி தான். அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எல்லாருமே செய்கிற ஒரே தப்பு என்னென்னா, முன்னாடி இருந்தே பழைய காலத்துலேருந்தே எல்லோரும் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, பிளாஸ்டிக் பாட்டிலில் பால் கொடுத்தோம், என்ன கொடுத்தோன்னா உடனே பால் பாட்டிலை கழுவி நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கணும், அதுக்குள்ளே தூக்கி போட்டு மூடி வச்சுருவோம். அதுதான் எல்லாருமே செய்கிற தப்பு. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம பால் கொடுக்குறோம் இல்லை தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் போடவே கூடாது. அந்த நிப்பிள்ஸ் கூட போடக்கூடாது. முதல்ல அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா, குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுத்தோடனேயே ப்ரெஷ்ஷும் இருக்கும்ல, பாட்டில் கழுவுற ப்ரெஷ்ஷு, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா குலுக்கி கழுவிக்கலாம். அந்த நிறைய வாட்டி தண்ணி ஊற்றி 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 குலுக்கி கழுவிட்டு, வெந்நீர் வந்து கொதிக்க இருக்கக்கூடாது. மிதமான சூடு தான் இருக்கணும். மிதமான சூடு இருக்கணும். ரொம்ப அப்படி கொதிக்க இதில் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அந்த சிலிக்கான் இதாகி கெமிக்கல் உள்ளேருந்து வெளியில் வரும். லித்தியம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து உள்ளேருந்து வெளியில் வரும். இது வந்து குழந்தையோட ஃபுட்டில் கலந்துச்சுன்னா பாய்சனாக சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப அப்படி இருக்காது, லைட்டாக. அதனால் நீங்கள் இது வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பாட்டிலை எடுத்து மோந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த வாசனையே வேறு மாதிரியாக வரும். இப்போ வந்து நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா போட்டு பார்த்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் அதனால் எப்படி கழுவணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நம்ம சாதா தண்ணியில் வச்சு நல்லா குலுக்கி கழுவிட்டு அதுக்கப்புறமா 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு லேஸ் சூடு தண்ணி உள்ளே ஊற்றி கழுவி எடுத்துக்கணும். அதுக்குள்ளேயே போட்டு வைக்கவே கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா நம்ம குழந்தைக்கு அது ஆபத்து. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா அந்த மாதிரி போட்டிருப்போம். இப்போ ரீசெண்டாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க யூரின் போகும்போது ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லித்தியம் உள்ளே போய் குழந்தைங்களோட ஃபுட்டில் சேரும்போது அது யூரினாக வெளியில் வரும்போது அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நான் பயங்கட்டுறதுக்காக சொல்லவே இல்லை. அம்மாவாகிய நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு நம்ம ஒன்று கொடுக்குறோன்னா நம்ம குழந்தைக்கு இது சேஃபாக, நம்ம குழந்தைக்கு இது கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம குழந்தைக்கு அதை நம்ம வந்து அந்த தப்பை நம்ம வந்து செய்ய மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எந்தெந்த குழந்தைக்கு நம்ம ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 10 மாத குழந்தை வரைக்கும் இப்போ வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு கிடையவே கிடையாது. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பழைய காலத்துலலாம் ஃபீடிங் பாட்டிலெலாம் யாருமே பால் கொடுக்கல, சங்கில் தான் ஊற்றுனாங்க.
குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்குறவங்களா இருந்தால் கூட குழந்தைங்களுக்கு சங்கில் தான் பால் ஊற்றுனாங்க. ஆனால் என்னென்னா சப்பி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எல்லாருமே இந்த மாதிரி ஃபீடிங் பாட்டில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஃபீடிங் பாட்டில்லையும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ வந்து சில்வரில் கூட வந்துருச்சு. நிப்பிள் மட்டும்தான் பிளாஸ்டிக்கில் இருக்கும், மற்றபடி வந்து ஃபுல்லாகவே சில்வரில் இருக்கும். அந்த சில்வர் ஃபீடிங் பாட்டில் நீங்கள் எவ்வளோ நாள் வெந்நீரில் கழுவிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பண்ணாது. அந்த நிப்பிள் மட்டும் நம்ம கழுவ முடியாது. லேசாக கழுவிட்டு லேசாக சூடான தண்ணியில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக்கில் அந்த சிலிக்கான் நிப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து செஞ்சுருப்பாங்க. அந்த லேட்டெக்ஸு, சிலிக்கான் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருப்பாங்க. அதை குழந்தைங்க வாயில் வச்சு ரொம்ப நேரம் சப்ப விடவே கூடாது. அந்த மாதிரி குழந்தைங்க சும்மா சப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம பல்லு ஈரில் இருக்கிற அந்த இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நேரம் பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பல் வரிசைலாம் சரியாகவே இருக்காது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பல்லு முளைக்கிறதுலே அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த ரூட் கேனல் வரைக்கும் அந்த கிருமி வந்து உள்ளே போயிடும். அதனால தான் ரொம்ப நேரம் குழந்தைங்கள பால் சப்ப விடவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலவங்க வெறும் ஃபீடிங் சக்கர் அது மட்டும் வாயில் வச்சு சும்மா நிப்பிள் மாதிரி வாயில் வச்சு சப்பிக்கிட்டே இருப்பாங்களா குழந்தைங்க, அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து குழந்தைங்க அந்த மாதிரி சப்பிட்டே இருந்தாங்கன்னா அது வழியாக உள்ளே காற்று போய் குழந்தைங்களோட வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்காக வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ நேரம் ஃபீடிங் பாட்டில் வாயிலே வச்சுருக்க நீங்கள் விடலாம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் குடிச்சுக்குவாங்க. 20 நிமிஷம் வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா என்ன ஆகுனா அந்த ரப்பரில் இருக்கிற பிளாஸ்டிக் ரப்பர் இருக்குல்ல, அதில் இருக்கிற அந்த லேட்டெக்ஸ், சிலிக்கான் இதெல்லாம் என்ன ஆகுனா உமிழ் நீரோடு சேர்ந்து அதுலேருந்து கெமிக்கல் வந்து கலக்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த நேரத்துக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஏற்கனவே சொல்லிட்டேன் பாட்டிலை எப்படி கழுவணும்னு சொல்லிட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் சில்வர் பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு சஜஷனும் சொல்லியிருக்கேன். எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் அந்த ஃபீடிங் பாட்டிலை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 மாதம் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி அந்த பாட்டிலை மோந்து பார்த்திங்கன்னா வாடடிக்கும், இல்லைன்னா பாட்டில் ஒரு மாதிரி உப்பி போய் கலர் மாதிரி அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து பாட்டிலை வந்து மாற்றிடலாம். ஆனால் முன்னாடிலாம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபீடிங் பாட்டிலாம் கிடையவே கிடையாது. சங்கில் தான் ஊற்றுனாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஃபீடிங் பாட்டிலுக்கு மாற்று வழி என்ன இருக்குது, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக ஃபீடிங் தான் கொடுக்கணும். அம்மா வந்து கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு வந்து தாய்ப்பால் கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து சங்கில் கொடுக்கலாம். சங்கில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அளவு தெரியும். நம்ம குழந்தை 5 சங்கு குடிக்கும், 6 சங்கு குடிக்கும், அதுக்கு நீங்கள் ஆற்றி வச்சு சங்கில் கொடுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல வழி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாலிட் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்த பிறகு சாப்பாடு ஊட்டுறீங்கன்னா ஸ்பூனில் ஊட்டலாம். கிண்ணம் வச்சு ஸ்பூனில் ஊட்டலாம். அப்போ தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதையும் ஸ்பூன்லேயே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தண்ணிலாம் கொடுக்குறதுக்கு இப்போ சில்வர் பாட்டில்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அதனால் நம்ம வந்து அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏன்னா முன்னாடிலாம் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் குழந்தைக்கு வந்து உறிஞ்சு குடிக்க மட்டும் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா போதும். உறிஞ்சாங்கிளாஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. உறிஞ்சாங்கிளாஸில் அந்த மாதிரி உறிஞ்சு குடிக்கும்போது ஃபூன் ஊதி பபிள்ஸ் விடும்போதெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த தொண்டை பக்கம் வந்து நல்லா ஆக்சிஜன் வந்து இதாகிறதுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் குழந்தை சீக்கிரம் பேசாட்டி யாராச்சும் ஒரு இந்த பேசுகிறவங்க கிட்ட கூட்டிகிட்டு போய் தெரப்பிலாம் கூட்டு போவாங்கள்ல குழந்தைங்களுக்கு, ஸ்பீச் தெரப்பிலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பாட்டிலில் ஒரு ஸ்ட்ரா போட்டு நிறைய தெர்மாக்கோல்லாம் போட்டு விடுங்க கலர் கலராக. அப்போ அந்த குழந்தைங்க ஃபூ அப்படின்னு ஊதும்போது அந்த இதெல்லாம் சுற்றுறதை பார்க்க அழகாக இருக்கும். அப்படி ஃபூன்னு ஊத அந்த குழந்தைங்களோட இந்த தொண்டை குரல் வந்து விரிவடைஞ்சு குழந்தைங்க பேசுவாங்க. பலூன்ஸ் ஊத விடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நம்ம உறிஞ்சாங்கிளாஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதே இல்லை. அப்படின்னா என்னன்னே தெரியாமலே வளர்க்குறோம். அந்த மாதிரி உறிஞ்சாங்கிளாஸ் கொடுக்கும்போது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நேரம் தண்ணி குடிப்பாங்க, அப்புறமா பபிள்ஸ் விட ஆரம்பிப்பாங்க ஃபூன்னு ஊதி. அப்போ அந்த பபிள்ஸ் வர அதுவே அவங்களுக்கு வந்து பேச்சு பயிற்சியில் ஒன்று. இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 7 மாதம் 8 மாதம் குழந்தைங்களுக்கு ஒரு நாள் கொடுத்திங்கன்னா அது வந்து உறிஞ்சி கற்றுக்குவாங்க அவங்களாவே. சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தாவே செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபீடிங் பாட்டிலுக்கு பதிலாக இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சங்கு, ஸ்பூனில் கொடுக்குறது, இந்த மாதிரி உறிஞ்சாங்கிளாஸில் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வழியே இல்லை, நீங்கள் ஃபீடிங் பாட்டில் தான் யூஸ் பண்ணி தான் ஆகணும், குழந்தை வந்து அதுதான் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சில்வர் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். அந்த நிப்பிள் மட்டும்
லேசான சூடில் வந்து கழுவி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. ஓகே விவர்ஸ், இன்னொரு அழகான டிப்ஸோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ எதுவுமே மிஸ் ஆகாமல் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் உங்களுக்கு எதுவும் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.